எல்லாரும் கொடுக்குற மாதிரி இருக்கா சார்? சூப்பரா இருக்கு. காஞ்சூர் இட்லி வேலூருக்கு வந்துருச்சு. பிடிக்காதவங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மக்களை வந்து ஒரு திருப்தி படுத்துறன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எல்லாமே ட்ரை பண்ணல, எல்லாமே நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிராமின் ஃபுட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கேட்டரிங்ல தான் சாப்பிட்றேன். ஆப்பத்துக்கு பாயா கண்டிப்பா லைன்ல வெயிட் பண்ணியாச்சும் நான் இந்த கேட்டரிங் ஃபுட்டை சாப்பிட்டு தான் போவேன், வெயிட் பண்ணுவேன். மக்களே, இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேன். வீடியோ எடுக்கணுன்றது தான் மைண்ட் செட்டே இல்லை. வந்து பார்த்த உடனே அவங்க அந்த டேஸ்ட்டுக்கு கொடுத்த அந்த வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணேன். சரி, நைட்டு பார்த்தா ஏகப்பட்ட ஐட்டங்கள் சூப்பராக கொடுத்தாங்க. அது வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காலையில் இந்த மெனு பார்த்தா நம்மளுக்கு இருக்க சரி நம்ம நைட் சூப்பரான ஃபுட்டுங்க, செம்ம கேட்ரிங். இப்படி என்ன மாதிரி ஃபுட்ஸு என்ன மேக் பண்ணுறாங்க நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ப்ளஸ் மக்களுக்கிட்ட கேட்போம். வாங்க போய் பார்க்கலாம். ஒரு அட்டகாசமான உணவு, அது எப்படி என்னப்பட்ட உணவுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், தீபலட்சுமி கேட்டரிங்ல இருந்து நான் உங்கள் திவ்யா. தீபலட்சுமி கேட்டரிங் வந்து காஞ்சிபுரம் வழக்கரத்தீஸ்வரர் கோவில் ஸ்ட்ரீட்ல இருக்கு சார். 15+ இயர்ஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப தரமா இருக்கும் சார். நம்ம கேட்டரிங்ல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எல்லாரும் கொடுக்குற மாதிரி இருக்கா சார் ஃபுட்டு. நிறைய பேர் வந்து ஸ்வீட்டே ஒரு 5 to 6 டைப் ஆஃப் ஸ்வீட்டே கேட்பாங்க சார். ஒரு இலையில ஒரு 50லேருந்து 60 ஐட்டம் கூட பண்ணலாம். ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கு பந்தியில உட்காடுறாங்கன்னா அவங்களுக்காக வந்து முதல்ல ஒரு இலை போட்டு அழகா ஒரு ஸ்வீட் வச்சு அதுல சாதம், சாம்பார், மிளகு ரசம், வத்த குழம்பு, கத்திரிக்காய் மொச்சை சாப்ஸ் மாதிரியும் பண்ணலாம். உசிலி பண்ணுவாங்க பீன்ஸ்ல, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவங்க வந்து எந்த பொரியல் நம்ம கிட்ட கஸ்டமர் கேட்கறாங்களோ, உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல், பீன்ஸ் பருப்பு பண்ணுவாங்க, உசிலி மாதிரி பண்ணுவாங்க, நேஷனல் பொரியல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொரியல்ல நிறைய வெரைட்டி இருக்கு. வெஜிடபிள்ஸ் வந்து பார்க்கவே அந்த இலையில பார்க்கும்போது ஒரு பிடிக்காதவங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கலரும் ஆட் பண்ணாம நேச்சுரலா பண்ணி அந்த இலையில வைப்போம் சார். நம்ம அப்பளம்ல வந்து சில பேர் ரவுண்ட் அப்பளமும் கேட்பாங்க. நீட் அப்பளம் நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அப்பளம். அந்த மாதிரி நம்ம கேட்டரிங்ல வந்து எங்க அப்பா பண்ற மோர் குழம்பு எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் பொரிச்சு போட்டு பண்ணுவோம் மோர் குழம்பு, ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க சார். மாங்காய் இஞ்சி ஊறுகாய் ஸ்பெஷலே நம்ம கேட்டரிங்ல அதுதான். தீபலட்சுமி கேட்டரிங்ல ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் வந்து இன்னும் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி தான் சார் ஃபீல் பண்ணுவாங்க. இது வரைக்கும் சாப்பிட்டு போன எல்லாருமே அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாப்பிட்டவங்களும் வந்து வாழ்த்தாம போனதில்லை. 15 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த பேனர் இப்பதான் போட்டு நானே இப்பதான் பாக்குறேன். அது வர ஆர்டர் எங்களால் வாங்க முடியாது சார். நிறைய வரும் எங்களுக்கு ஆர்டர், ரொம்ப நிறைய வரும். ஆமா, அவாய்டே பண்ண முடியாது. சில கஸ்டமர்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்க பண்ணி தான் கொடுத்தாங்க. இல்ல அப்படின்னு சொல்றதுக்கும் மனசு வராது. நான் உங்களை விட்டா எங்க சார் போறது அப்படின்னு கேட்பாங்க அப்பா கிட்ட. ஸோ அதனால ஓகே கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு டைமுக்கு நம்ம வந்து அதை கொடுக்கணும். இது வரைக்கும் ஆடே கொடுத்தது இல்லை. காரணம் என் பேர் துரை. நான் 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே கிளியராக நாங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் குவாலிட்டி இது மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். எண்ணெயிலேருந்து இப்போ மளிகை சாமான்லேருந்து எல்லாம் தரமாக இருக்கும். கொஞ்சம் எல்லாம் நேச்சுரலாக இருக்கணும், எதையும் கலப்படம் இருக்கக்கூடாதுன்னு. குவாலிட்டி வைஸ் கொடுக்கும். ஆமாம், சரி குவாலிட்டி. ஒரு விஷயத்துலையும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பிச்சாண்டி. ஓகே, நீங்கள் என்ன இருக்கீங்க? இங்கே நான் ஆர்வ மாஸ்டர். டிபேனஸில் தான் வாங்குவோம் நாங்கள் பொருள் மொத்தமே. டிபேனஸ் தான் தரமான பொருள் தான், ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான், தரமான அரிசி தான். எல்லாமே நல்லா பாராட்டுறாங்க. நல்லா எல்லாமே அவங்க வந்து எந்த டைம் சொல்கிறேன் அந்த குறிப்பிட்ட டைம் கொடுத்துருவோம். நாங்கள் இப்போ மத்தியானம் கேட்டாங்க ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு 12:45 கொடுத்துட்டோம் சாப்பாடு. நாங்கள் சரி எங்கே வேணாலும் நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே போவோம். நாங்கள் இந்த கேட்டரிங்ல எனக்கு பிடிச்சமான விஷயம் என்ன தெரியுங்களா? நல்ல ருசியா கொடுக்குறாங்க. வர்றவங்களை நல்லா கவனிக்கிறாங்க. விழுந்து கவனிக்காத குறை தான். என்ன குறைகள் நிறைகள் என்ன எல்லாத்தையுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கேட்டரிங்கோட ஸ்கில்லை இன்னும் வளர்த்துக்கிறாங்க. யாருக்கும் ஒரு குறை சொல்லிடக்கூடாதுன்றத அவங்க ரொம்ப குறிப்பாக இருக்கிறாங்க. அவங்க பரிமாறின உணவில் எனக்கு இப்போ சாப்பாடு ருசியாக இருந்தாலும் எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா அது லிவர் ஃப்ரைன்னு ஒன்று சொல்லி வச்சாங்க. வெஜிடேரியன் ஃபுட்டில் போய் லிவர் ஃப்ரைன்றியான்னு கேட்காதீங்க. வெஜிடேரியனில் நான்வெஜ் ருசியில் அவங்க கொடுக்குறாங்க. அசைவ பிரியர்களுக்கு மீன் வறுவலும் அந்த மாதிரி ஐட்டங்களை கூட நான்வெஜ் ருசியில் வெஜிடேரியனும் பரிமாறுறாங்க. இவங்க நான்வெஜ்ஜும் பண்ணுறாங்க, வெஜிடேரியன் பண்ணுறாங்க, நான்வெஜ் ருசியில் வெஜிடேரியனும் கொடுக்குறாங்க.
ஓவர் தமிழ்நாட்டில் வந்து எங்கே வந்து ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் அங்கே வந்து பண்ணி தருவோம். ஸோ இப்போ நடக்கிற ஃபங்க்ஷன் வந்து வேலூர் வந்து எல்லா ஊருமே போகலாம் சார். சென்னை இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் பண்ணி வெஜ் அண்ட் நான்வெஜ் போத் ரெண்டுமே பண்ணுறோம் சார். ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட் வந்து நம்ம நியூவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ மலாயில் பண்ணலாம், மால்புவா, ஸோ நார்த் இந்தியன் ஸ்வீட் அண்ட் நம்ம சவுத் இந்தியன் ஸ்வீட் எல்லாமே பண்ணி தரோம். நம்ம கிட்ட ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா காசி அல்வா வந்து எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி கேட்பாங்க. உங்ககிட்ட காசி அல்வா தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும். வந்து 100+ ஸ்வீட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். ஸோ நார்த் இந்தியன் ஸ்வீட் வந்து நம்ம கஸ்டமர் கேட்டாங்கன்னா அந்த ஸ்வீட்டை பண்ணுறதுக்கு தனியாக நார்த் இந்தியாவில இருந்தே வந்து வராங்க சார். அந்த டேஸ்ட் அவங்க தான் சார் கொண்டு வருவாங்க. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ஸோ அதில் நம்ம வந்து டால்டா அந்த மாதிரி எந்த ஐட்டமுமே ஆட் பண்ண மாட்டோம். ஒன்லி பட்டர் அது மட்டும் தான் போட்டு ஒரு குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப பெட்டராக கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட மோட்டிவ். டேஸ்ட்ல எந்த குறையுமே இருக்காது. ஸோ சாப்பிட்டு வரவங்க கிட்ட ரிவ்யூ கேட்கும்போது உங்களுக்கே தெரியும். வேங்கப்பா காஞ்சிபுரம் இட்லியா? இன்னொன்று வச்சிருங்க. நம்மளுக்கு காஞ்சிபுரத்துக்கு போனால் மட்டும்தான் இட்லி சாப்பிட முடியுது. ஓகே ஆமாம், காஞ்சிபுரம் இட்லி வேலூருக்கு வந்துருச்சு. காஞ்சிபுரத்துக்கு வந்து மிளகாத்தூள் கொடுத்துருக்காங்க, அது மிளகா பொடின்றவங்கள அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பணியாரம், அப்புறம் வந்து காலையிலேயே ஸ்வீட்ஸு ப்ளஸ் வடை. வைங்கண்ணா பூரியா? ஓகே பூரி. ஆனால் சைட் டிஷ்னா வைங்க. ஆப்பத்துக்கு பாயா, பாயான்னு வெஜிடபிள் பாயா, ஆட்டுக்கால் பாயா, வெஜிடபிள் பாயா. அதாவது இந்த கேட்ரிங்கில் வந்து நம்ம கொடுக்குற மெனு தான், கொடுக்குற மெனுவை வந்து அவ்வளோ தரமாக அவ்வளோ பக்காவாக கொடுக்குறாங்க. நம்ம ஸ்வீட்லேருந்து போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொங்கல் வேறப்பா, அடடா சாப்பிட்றதுக்குள்ளேயே ஐட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல முந்திரி பாதாம்லாம் போட்டு அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்குது. காலையிலே முதல் வாய் ஸ்வீட் எடுக்கும் போதே வந்து சும்மா ஜிவ்வுந்து நார்த் இந்தியன் ஃபுட்டு இது. நல்ல கோவா, இந்த பால் கோவாவில் போட்டு பால் கோவா வந்தால் வயிறு தான் இருக்காது சீசன். ஏன்னா அந்த ஐட்டங்களை பாருங்களேன், எத்தனை ஐட்டம். காஞ்சிபுரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ப்ளஸ் வந்து நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம ஊர் வந்து வெஜிடேரியன் லவர்ஸ்க்கு வந்து பாயா வித் ஆப்பம், அதாவது சம்பாவில் வந்து அழகாக வந்து பொங்கல், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து பொங்கல் எல்லாமே இருக்கும். பட் இங்கே வந்து ஊற்றுங்கண்ணா. பட் வந்து இந்த இடத்துல வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் நல்லாயிருக்கும். ஒன்று அது மேலே ஊற்றுங்க. பொங்கல் போயிடலாமா? சம்பாவில் பொங்கல் மஸ்ட் ட்ரை. இப்போ கேமராமேனுக்கு செம்ம காண்டாகுது. சீரியஸ்லி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு பொங்கல். அதாவது டாட்டாலாம் ஊற்றாமல் நல்ல ஒரு நெய்யை ஊற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. இதில் வந்து பூரி போயிடலாம். பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்து. நானே அனில் அம்பானியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு தங்க காப்பி போடுவோம் அவருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தை மறந்துடக்கூடாது இல்லையா, நம்மளை வாழ வச்ச தெய்வம். ஆஹா செதுக்கியிருக்காங்க ஒன்றும். காஞ்சிபுரம் இட்லி நிறைய இடத்துல நான் சாப்பிட்ருக்கேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான இட்லின்னு சொல்லுவேன். இது வந்து ஜஸ்ட் வீடியோக்காக சும்மா ஆஹா ஓஹோன்ற கான்செப்ட்லாம் இல்லை, நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. ஒன்று பார்த்து நின்று நிதானமாக உட்காந்து ரசித்து பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். நம்ம கிச்சனை போய் நீங்கள் இப்போ பார்த்தா கூட அவ்வளோ க்ளீனாக எந்த வித இதுவும் இல்லாமல் அவ்வளோ பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தது பாயா போயிடலாமா? வெஜ் பாயா, அது நாட் ஏ நான்வெஜ், வெஜ் பாயா, குருமான்னு கூட சொல்லலாம். பட் வந்து பாயா அது ஒன்றும் தனி ரகம், ஒன்று வந்து வேறு லெவல். அது டேஸ்ட்டை கொடுக்கறதுக்குன்றது ஒரு தனி கலை. மக்களை வந்து ஒரு திருப்திப்படுத்துறன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வந்துடாது. அவர் வந்து சமைக்கிறது மட்டும் இல்லாமல் வரவங்களையும் வந்து நல்லா கவனிச்சிட்டு இருக்காரு. கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஃபீட்பேக் என்னன்றதை பார்த்துட்டே இருக்காரு. என்ன மட்டும் இல்லை, எல்லாருமே பார்க்குறாரு. ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு கேட்ரிங், மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஏமாற மாட்டீங்க. சூப்பரான ஒரு கேட்ரிங். சூப்பராக இருக்குது, எல்லாமே பிடிச்சது. எல்லாமே ட்ரை பண்ணாங்க, எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாம் இந்த கேட்ரிங்க்கு எப்படி நீங்கள் சப்போஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணிங்கன்னா ஆர்டர் கொடுப்பீங்க? கண்டிப்பாக. பிராமின் ஃபுட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா, எப்பவுமே இயர்லி ஒன்ஸ் வந்து ஐயப்ப பூஜை பண்ணுவாங்க காஞ்சிபுரம். அங்கே வந்து ஒரு 500க்கும் மேலே வந்து சாப்பிட்டு போவாங்க. அது வந்து அப்பா வந்து சாப்பிட்ற எல்லாருக்குமே அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் பண்ணி தருவார். அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப வாழ்த்திட்டு போவாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிராமின் ஃபுட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கேட்ரிங்கில் தான் சாப்பிட்றேன். இது வரைக்கும் கேட்ரிங்கில் நான் அப்படி சாப்பிட்டதில்லை, வீட்டில் தான் சாப்பிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கேட்ரிங்கில் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போவாங்க. ஸோ அது வந்து
எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி கேட்கும்போது. நம்ம எந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் போனாலுமே அங்கே நிறைய பேர் ஒரு எப்படி சொல்றது பெரிய ஆள்லேருந்து எல்லாருமே வருவாங்க, எல்லா மேரேஜ் ஃபங்க்ஷன்லையுமே வருவாங்க. வந்து பார்த்துட்டு தீபலட்சுமி கேட்ரிங் தானே அப்படின்னு பார்ப்பாங்க. கண்டிப்பாக லைனில் வெயிட் பண்ணியாச்சும் நான் இந்த கேட்ரிங் ஃபுட்டை சாப்பிட்டு தான் போவேன்னு வெயிட் பண்ணுவாங்கண்ணா. ஒரு ½ hour ஆனாலுமே சரி வெயிட் பண்ணி அவங்களுக்கான அந்த இடத்த பிடிச்சி கொடுத்து சாப்பிட்டா தான் அவங்களுக்கும் ஒரு திருப்தி. இந்த கேட்ரிங்கில் நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு 4-5 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க அவங்க. ஸோ அங்கெல்லாம் எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க. நம்ம கேட்ரிங் ஃபுட்டுனா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டு போவாங்க. சாப்பிட்ற எல்லாருமே வந்து உங்களோட தரத்தை குறைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. 15 வருஷமா நாங்கள் அந்த தரத்தை குறைக்காம செஞ்சுட்டு இருக்கோம். மினிமம் ஒரு 50 பேர்லேருந்து செஞ்சு தருவோம் சார் டெய்லி ஆர்டர். மேக்ஸிமம் வந்து 5000 6000 எவ்வளோ பேருக்கு வேணா பண்ணலாம் சார். எந்த இடமா இருந்தால் தமிழ்நாட்டில் எந்த இடமா இருந்தாலும் வந்து பண்ணி தரோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர்னா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.